குறைஞ்சது வந்து அவர் வந்து ஒரு 10 நாளாகவே வந்து அந்த தெரு அந்த எப்படி உள்ளே போனால் எப்படி வெளியே போக முடியுன்ற அளவுக்கு வந்து ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக காட்டுறாங்க. ஒரே கேமரா மட்டும்தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் காட்டுறாங்க. அந்த அந்த ஒரே ஒரு சிசிடிவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு 3 பேர் ஓடுவாங்க, பிறகு ஒரு 3 பேர் போவாங்க. சொல்கிறதுக்குள்ளேயே பின்னாடி இந்த கழுத்தில் வந்து ஒரு வெட்டு வெட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிறவன் காலில் ஒருத்த வெட்டா அப்படின்ற மாதிரி வந்து தகவல் சொல்கிறாங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் வெட்டினா மாதிரி தகவலை சொல்கிறாங்க. அவர் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணி என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம்தான்ப்பா ஆகுது அவர் வீட்டிலேருந்து கிளம்பி. 10 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த மாதிரி தகவல் வந்துச்சு, எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. அவர்கிட்ட இருந்து கன்று இல்லைன்ற தகவல் வந்து இந்த குற்றவாளிகள் கையில் வந்து இப்போ 2 பாம்பு எட்டுன்னு வந்துருக்காங்க. கன்று இருக்குதுன்னா ஒன்று முதல்ல வந்து பாம்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை கொலை செய்ய கிட்ட நெருங்கி இருக்கு. இது வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப நெருக்கமானவங்களால் மட்டும்தான், அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களால் மட்டும்தான் அந்த தகவலை வந்து அந்த குற்றவாளிகளுக்கு சொல்ல முடியும். ஆனால் எங்களுக்கு வந்து 100% வந்து காவல்துறை மேலே சந்தேகமாக இருக்குது சார். 5ஆம் தேதி மாலை வந்து 5:45 வந்து அவரை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. குறைஞ்சது வந்து அவரை வந்து ஒரு 10 நாளாகவே வந்து அந்த தெரு அந்த எப்படி உள்ளே போனால் எப்படி வெளியே போக முடியுன்ற அளவுக்கு வந்து அந்த தெருவை வந்து கொலை பண்ணுறவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே அவர் வீட்டு பக்கத்தில் கட்டுற வீட்டு பக்கத்தில் ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா ஒன்று, அந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு கேமரா இருக்கும். இப்போது சென்னையில் வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக காட்டுறாங்க. ஒரே கேமரா மட்டும்தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் காட்டுறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய அது பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் திரும்பி போனோம்னா ஷோரூம் இருக்கும். அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக அந்த சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே கேமரா இருக்கும். அந்த கேமராவில் எதுவுமே வரலன்ட்டு போலீஸ் வந்து அந்த கேமராவில் எதுவுமே பதிவாகலைன்றாங்க. ஆனால் செக் பண்ணாங்களா இல்லையான்றதை எங்களுக்கு இன்னும் முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். அந்த கேமரா வந்து அந்த கேமராவில் இவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து 8 பேர் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து அவருக்கு நல்லா பரிச்சயமான அந்த திருமலை வந்து அவருக்கு வந்து சட்ட உதவியெல்லாம் செய்து அவர் மேலே இருந்த வழக்கில் கூட வந்து சமத்துவ தலைவர் வந்து காப்பாற்றி விட்டுருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். அந்த திருமலை தான் வந்து இவர் வர்றது போகிறதெல்லாம் நோட் பண்ணி சொன்னார் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க போலீஸினுடைய சொல்கிறாங்க. 8 பேரை சொல்கிறாங்க போலீஸு, கொலை பண்ணவங்க 8 பேர் சரண்டர் ஆகிட்டாங்கன்னு முதல்ல வந்து. அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஒரு 3 பேரை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணதாக சொல்கிறாங்க. வேசார்பாடி சேர்ந்த கோகுல் மற்றும் சிலரை வந்து கைது பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த ஒரே ஒரு சிசிடிவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு 3 பேர் ஓடுவாங்க, பிறகு ஒரு 3 பேர் போவாங்க. அதுக்கப்புறமா வந்து கத்தி எடுத்துன்னு பின்னாடி ஒருத்தன் போவாங்க. அதுக்கப்புறம் பைக்கில் ஒரு 3 பேர், ஒரு பைக்கிலேருந்து இன்னொரு பைக்கில் தாவி மொத்தம் வந்து பைக்குக்கு பின்னாடி ஒரு பைக்கு வரும். அந்த ஒரு கேமராவில் மட்டும் குறைஞ்சபட்சம் 13 பேர் வந்து பதிவாகியிருக்கிறாங்க அந்த கொலை வழக்கில். ஆனால் சரண்டர் ஆனதுனாவோ 8 பேர் தான் காவல்துறை சொல்கிறாங்க. காவல்துறை வந்து அந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம்னா கூட காவல்துறை வந்து இந்த உளவுத்துறை அமைப்பு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஸ்மெல் பண்ணுறவங்க. அதுவும் வந்து அந்த கொலைக்காரங்க வந்து அவர்கிட்ட நெருங்குறப்போ வந்து உணவு ஆர்டர் பண்ணது வந்துருக்குண்ணா அப்படின்னு கிட்ட போயிட்டு நான் எதுவும் பண்ணலையப்பா அப்படின்னு சொல்கிறாராம். சொல்கிறப்போ வந்து சொல்கிறதுக்குள்ளேயே பின்னாடி இந்த கழுத்தில் வந்து ஒரு வெட்டு வெட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிறவன் காலில் ஒருத்த வெட்டா அப்படின்ற மாதிரி வந்து தகவல் சொல்கிறாங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் வெட்டினா மாதிரி தகவலை சொல்கிறாங்க. வந்து லைசன்ஸோட கன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 குண்டோட வந்து 20 லட்ச ரூபாயில் வந்து ஒரு லைசன்ஸோட கன்று இருக்குது. அவர் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணி என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம்தான்ப்பா ஆகுது அவர் வீட்டிலேருந்து கிளம்பி. 10 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த மாதிரி தகவல் வந்துச்சு, எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறப்போ வந்து அவர் கூட ஒரு டிரைவரு, அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளராக செல்வன்றவர் இருக்கார்.
இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வீட்டிலேருந்து கிளம்புறப்போ கிட்ட சொல்லிட்டு வராரு போல இருக்கு. இந்த மாதிரி நான் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரேன், அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கணும், இன்றைக்கி ரூப்பு வேலை கீழே இது போடுறோம், பேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போது வீட்டிலேருந்து வெளியே வராரு அப்படின்ற அளவுக்கும் அவர்கிட்ட வந்து அந்த கன்று இல்லை அப்படின்ற தகவல் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு வந்து க்ளீனாக தெரிஞ்சிருக்குது. அவர்கிட்ட இருந்து கன்று இல்லைன்ற தகவல் வந்து இந்த குற்றவாளிகள் கையில் வந்து இப்போ 2 பாம்பு எட்டுன்னு வந்திருக்காங்க. கன்று இருக்குதுன்னா ஒன்று முதல்ல வந்து பாம்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை கொலை செய்ய கிட்ட நெருங்கி இருக்க முடியும். ஆனால் வந்து அவங்க பாம்பு அடிக்கலை, எடுத்த உடனே கிட்ட போகிறாங்க அப்படின்னாக்கா அப்போது வந்து யாரோ வந்து அவர்கிட்ட கன்று, ஏன்னா எதிரிக்கு தெரியும் நம்ம போகிற இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்றது எதிரிக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாதெல்லாம் 10 நாளாக ஆய்வு பண்ணுறாங்க, கேமராவெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணுறவங்க அவர்கிட்ட வந்து கன்று இருக்கிறது தெரியாதெல்லாம் இருக்காது, கன்று இருக்கிறது தெரியும். ஆனால் அன்னைக்கு கன்று எட்டுன்னு வரலன்றதை வந்து இந்த தகவல் எப்படி போச்சு அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இது வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப நெருக்கமானவங்களால் மட்டும்தான், அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களால் மட்டும்தான் அந்த தகவலை வந்து அந்த குற்றவாளிகளுக்கு சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் வந்து அந்த 13 பேருன்றாங்க, குறைஞ்சபட்சம் அந்த 4 தெருவையும் வந்து அவங்க அந்த குற்றவாளிகள் வந்து 4 நுழைவாயிலையும் வந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. 4 நுழைவாயிலையும் அவங்க வந்து வேவு பார்த்துருக்காங்க. மற்றவங்க யாரும் உள்ளே போகாத அளவுக்கு, வெளியே வராத அளவுக்கு பார்த்துருக்குறாங்க. அதில் அந்த குற்றவாளிகள் வெட்டக்கூடிய அந்த குற்றவாளிகள் மட்டும்தான் வந்து வெளியிலேருந்து எங்கேயோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான இப்போது இந்த குற்றவாளியாக போயிருக்காங்களே, இந்த பழம் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களெல்லாம் அதை வந்து வெட்ட முடியாது. ஒரு குற்ற செயலில் கண்டினியூவாக வந்து கூலிப்படையால் மட்டும்தான் அதை வந்து அந்த மாதிரியான வெட்ட முடியும். இவங்க போலீஸ் சொல்கிறதெல்லாம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க, இவங்க தான் வெட்டினாங்கன்றதெல்லாம் எங்களால் வந்து நம்பவும் முடியல. இப்போ எவ்வளோ வந்து கேமராலாம் இருக்குது. போலீஸ் வந்து இந்த கேஸில் இதில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எம்எல்ஏ இப்போ வந்து முதலமைச்சருடைய தொகுதியாக இருந்தாலும் அந்த பெரம்பூரை சுற்றி சென்னை, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னையில் பார்த்தோம்னா இவர் தான் ஒரு அரசாங்கமாகவே இருக்கும். இவர் தான் வந்து மக்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி, கெட்ட நிகழ்ச்சின்னா கூட அங்கே இருக்கிறவங்க ஓட்டு போடலைன்னா கூட, ஆனால் வந்து இவரை வந்து எல்லாருக்குமே விருப்பத்தோடு அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து அவரை வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச்சு, அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கான அந்த உடற்பயிற்சி, அதுமாரி எல்லாம் வந்து இவரை தான் முக்கியத்துவம் படுத்துவாங்க அங்கே இருக்கிற அந்த மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை எல்லாலையும். ஆனால் எங்களுக்கு வந்து 100% வந்து காவல்துறை மேலே சந்தேகமாக இருக்குது சார். எங்களுக்கு இது காவல்துறை மேலே திட்டமிட்டு எங்களுக்கு காவல்துறையை தான் குற்றவாளியாக சேர்க்குறோம். நாங்கள் முதல் குற்றவாளியே காவல்துறை தான். சென்னை கமிஷனர் தான் முதல் குற்றவாளியே இந்த நிகழ்ச்சியில். தகவல் தெரிஞ்சு அதை வந்து ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து அந்த இன்ஃபார்மை வந்து கொடுக்காததுக்கு என்ன காரணன்றது தான் எங்களுடைய முதல் கேள்வியாக இருக்குது. ஒரு உளவுத்துறை வந்து கமிஷனருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் கீழ்மட்டத்தில் இருக்கிற அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற ஜேசிக்கோ, டிசிக்கோ, ஏசிக்கோ, இன்ஸ்பெக்டருக்கோ கொடுக்கலன்றது தான் எங்களுடைய வந்து ஒட்டுமொத்தமான பகுஜன் சொந்தங்களினுடைய ஒரு கேள்விக்குரிய வந்து காவல்துறை மேலே தான் இருக்குது. காவல்துறை உதவி இல்லாத சென்னையில் வந்து அதுவும் வந்து பெரம்பூரில் அவர் இருக்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது 100% நாங்கள் சொல்லுவோம்.